நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். ரித்வா புயலுடைய எதிரொலியாக கடலூர்ல எப்படி இருக்கிறது நிலவரம் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், கடலூரை பொறுத்த வரைக்கும் கடுமையான காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. கள விவரம் என்ன அப்படிங்கறத கேட்டு பெறலாம். செய்தியாளர் தேவநாதன் நேரா. தேவநாதன், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில நிலவரம் எப்படி இருக்கு? காலையிலிருந்து மழை பொழிவு படிப்படியா கூடி இருக்கா, இல்ல விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கா? கடலூரை பொறுத்த வரைக்கும் விவரங்கள் என்ன? அதாவது கடலூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து லேசான தூறல் மட்டுமே இருந்து வந்த நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா மழையுடைய வேகமானது கொஞ்சம் கூட துவங்கியது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மிக கனமழையானது கடலூரில் பெய்ஞ்சிட்டு இருக்கு. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாலைகளில் தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கடலூர் மாவட்டம் முழுவதுமே பரவலாக இந்த மழையானது பெய்துகிட்டு இருக்கு. கடலூர், பன்ருட்டி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையாக இந்த மழை கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் காலையிலேருந்து மழையே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம். பிற்பகலுக்கு பிறகு மிதமான மழையாக துவங்கிய இந்த மழை தற்போது மிக கனமழையாக பெய்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா காற்று தற்போது அதாவது ஒரு அரை மணி நேரமாக காற்றுடைய வேகமும் தற்போது கூடியிருக்குது. இந்த மழை இன்று இரவு முழுவதுமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இரவு முழுவதும் இந்த மழை தொடர்ந்தால் நிச்சயமாக கடலூரில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தண்ணீர் சூழக்கூடிய பகுதிகளாக கண்டறிந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் பணியை இன்று இரவு துவங்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் சூழப்படக்கூடும் என்பது ஏற்கனவே கண்டறிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அப்பகுதி மக்களை அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான பணியில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினரும் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் கடலூர் தங்கியிருக்கிறாங்க. இவங்களும் அந்த மக்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் இன்று இரவு முதல் பாதுகாப்பு மையங்களில் மக்கள் தங்க வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் தற்போது வரை இந்த மழை பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் மிக கனமழையாக பெய்து வரும் நிலையிலே சாலைகள் இந்த அளவு தண்ணீர் ஓடும்போது நேரம் செல்ல செல்ல இது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவநாதன். கடலூர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பருவமழை காலத்திலுமே நமக்கு கடலூர் எவ்வளவு சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் காலையிலேருந்து பெரிய அளவில் மழை இல்லை, ஆனால் பிற்பகல்லேருந்து மழை துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறதே களத்தகவலாக இருக்குது. குறிப்பாக சிப்காட் பகுதி, குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி உள்ளிட்ட கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதிக அளவில் மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதே தற்போதைய தகவலா இருக்கு. நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.